welcome back to Sardas vlog. கொரியால ஒவ்வொரு சீசன்லயுமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வந்து கோலாகலமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. விண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்னோல இருந்து ஸ்னோ ஃபெஸ்டிவல் வரைக்கும் எல்லாமே கோலாகலமா கொண்டாடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்னோ ஃபெஸ்டிவல் தாங்க போயிட்டு இருக்கோம். ஸ்னோ ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா நம்ம டைம் டிராவல் கூட பண்ணுவோம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் இந்த வீடியோல இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்னு தெரிஞ்சுக்க லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடியே சொன்னேன் டைம் ட்ராவல் பண்ண போகிறோன்ட்டு. டைம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ் பேக் வந்து நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலில் தான். வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரின்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா 1993லேருந்தே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும். ஸ்னோ ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜான் மிட்லேருந்து ஃபெப்ரவரி மிட்குள்ளே வந்து ஒரு 15 டேஸ் வந்து இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். கொரியாக்குள்ள விண்டரில் இந்த பீரியடில் இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்கே நடக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி விசிட் பண்ணிடுங்க. இங்கடா ஸ்னோ ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு கூட்டத்தையே காணான்னு நினைக்காதீங்க. நம்ம பேக் சைடில் நின்றுட்டு இருக்கோம். வாங்க நம்ம ஃப்ரண்ட் சைடு போகலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்னு வந்தாலே வந்து என்ட்ரன்ஸில் வந்து மியூசிக் கான்செப்ட் வந்து நடந்துட்டு இருக்கும் கொரியாவில். அது மாதிரி இங்கேயும் வந்து மியூசிக் கான்செப்ட் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து இசைமலையில் வந்து நிறையலாம். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளே போகலாம். எது என்ட்ரன்ஸ்னே தெரியாமல் ஒரு வழியில் உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் பல்பு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது என்ட்ரன்ஸ் இல்லை, பக்கத்தில் இருக்கிறது தான் என்ட்ரன்ஸ். அது முடிச்சு டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் வாங்கலாம் தாங்க போனோம். பட் அதுக்கு முன்னாடி செம்மறி ஆட்டை வச்சு ஏதோ வித்த காமிச்சிட்டு இருந்தனால அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தாங்க போனது. பார்த்தா செம்மறி ஆட்டுக்கு புல் தாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. கொரியன்ஸ் வந்து ஆடு மாடு பார்க்கறதே ரொம்ப ரேருங்கிறனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. இந்த செம்மறி ஆட்டுக்கு புல் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 2000 கொரியன் ஒன் இந்தியன் அமௌண்ட்ல ஒரு 120 ரூபா வரும். ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. நம்ம டிக்கெட்டும் வாங்கியாச்சு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 கொரியன் ஒன். உள்ள என்ட்ரு ஆகும் போதே என்ட்ரன்ஸே வந்து பயங்கர மிரட்டலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பனிக்கட்டிலே இந்த அழகாக இந்த டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. உள்ள என்ட்ரானோமே நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரூமை பார்த்தே திகச்சு போயிட்டேனே சொல்லலாம். ஒரிஜினலாக ஒரு பெட்ரூம் வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே ஐஸில் செஞ்சுருந்தாங்க. ஈவன் பெட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெட்டு ஃபுல்லாகவே வந்து ஐஸில் தான் செஞ்சுருந்தாங்க. பில்லோவும் கவரும் மட்டும்தான் வந்து கிளாத்ல இருந்துச்சு. அப்படி இந்த சைடில் பார்த்தா சேர் இருந்துச்சு உட்காரதுக்கு. ஈவன் நம்ம வந்து உட்கார்ந்து கூட பார்த்தோம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கொரியா வந்து ரொம்ப குளிரான பிளேஸுங்கிறனால பெட்ரூமில் வந்து ஃபயர் பிட் பிளேஸும் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவுமே ஐஸில் தாங்க செஞ்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எல்லாமே. இங்கே ஃபர்ஸ்ட் ரூமை பார்த்தோன்னையும் செகண்ட் ரூமில் வந்து என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்து ஸ்கீயிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். விண்டர் வந்துட்டா ஸ்கீயிங் வந்து தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு உண்மையான மனுஷன் ஸ்கீயிங் பண்ணும் போது எப்படி இருப்பாரோ செய்வாரோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களோட ஆர்டிஸ்ட் திறமை வந்து வேற லெவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. நம்ம ஒரு ரூமை பார்த்து வியந்து முடிச்சு வெளியே வந்தாலுமே இன்னொரு ரூமுக்கு போகிற கேப்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் வந்து ஏதாச்சும் ஒரு ஐஸ் கல்ச்சர் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. தேர்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா டவல்யாங் ஸ்பெஷல் ஷீப் ஃபார்ம் தாங்க. டவல்யாங் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீப் ஃபார்ம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். கொரியாலேருந்து எல்லா பாட்டிலேருந்துமே மக்கள் வந்து ஷீப் ஃபார்மை பார்க்கறதுக்காகவே மெயினாக டவல்யாங் வருவாங்க. ரியாலிட்டியில் அந்த ஷீப் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஐஸில் வந்து இங்கே ஸ்கல்ப்சராக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா டவல்யாங்கில் இருக்க விண்டு ஃபார்ம் வந்து மவுண்டெயின் மேலே இருக்குங்க. அதை தாங்க அவ்வளோ தத்ரூபமாக வந்து வால் பெயிண்டிங் பண்ண மாதிரி ஸ்னோவில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது. சின்ன வயசில் பேப்பரை கொடுத்து வரேன்னு சொன்னால் நம்ம போய் செவுத்துல கிறுக்கி விளையாடுவோம்ல, அழகாக மவுண்டெயின் சூரியன் மரம்லாம் போட்டால் அந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. ஃபோர்த் ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வந்துட்டு மனுஷங்க வந்து பிக்கை வந்து மேய்ச்சாங்கன்னா எப்படி வந்து இருக்குமோ பிக்கு மனுஷங்க எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த இடத்த வந்து நான் இது வரைக்கும் விசிட் பண்ணதில்லை. அதனால இவங்க ஃபைனலாக என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு கரெக்டாக புரியல. பட் இது எல்லாத்தையுமே சரிங்க. கொரியாவில் சம்மர் ஃபெஸ்டிவல் கொண்டாடும் போது பொம்மையாக செஞ்சு கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து ரியலிஸ்டிக்காக அந்த அப்படியே ஸ்கல்ப்சராக செஞ்சு வச்சுருக்காங்க ஸ்னோ ஃபெஸ்டிவலில். சம்மர் ஃபெஸ்டிவல் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவோட லிங்க் ஐ பட்டன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் தரேன்.
கொரியாவில் வந்துட்டு எல்லா ஃபேமஸான ஸ்பாட்ஸ்க்கும் போனோம்னா வந்து ஃபோட்டோஸ் ஒன்றே தனி பிளேசஸ் இருக்கும். இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலில் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த விண்டேஜ் ஸ்டைல் கார் தான். அதை அப்படியே ஸ்னோவில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்னோ ஏஞ்சல் தான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏதோ நம்மளே வந்து ஸ்னோ ஏஞ்சல் மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த ஸ்கல்ப்சர்க்குள்ளே ஃபோட்டோ எடுக்கும் போது. ரூம் பார்த்தீங்கன்னா டபல்யாங் ஸ்பெஷல் கருவாடு தாங்க. கொரியாவில் எல்லா இடத்துக்குமே இங்கேருந்து தான் கருவாடு வந்து ட்ரை பண்ணி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதை தான் அவ்வளோ தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகணும்ன்ட்டு ரியல் கருவாடே வந்து தொங்க விட்டுருக்காங்க. கொரியாவில் ஸ்னோ ஃபெஸ்டிவல் ஆகட்டும் சம்மர் ஃபெஸ்டிவல் ஆகட்டும் ரெண்டுலேயுமே சரிங்க, அவங்க செய்கிற வேலைகளை தான் வந்துட்டு அவங்க வந்து பொம்மையாவோ இல்லை ஸ்கல்ப்சராவோ செஞ்சு வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 75 years பேக் வந்து டைம் ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம். இந்த வீட்டை பார்த்தோன்னே அந்த காலத்தில் வீடு கட்டியிருக்க மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிதாங்க ஆசையாக போய் பார்த்தா இந்த வீட்டுக்கு டோரே இல்லைங்க. எங்கேயோ ஒரே ஏமாற்றமாக போச்சு. இந்த மாதிரி வீடுகள் வந்து பார்க்கறது வந்து இப்போ வர வர குறைஞ்சிட்டே வரனால நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் கட்டி வச்சுருக்காங்க போல. வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்துச்சு. ஸ்கூல் வந்து ஓப்பனில் தாங்க இருந்துச்சு. அதனால சரி உள்ளே போகலான்னு போனோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க யாருமே இல்லை. யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் கிளாஸ் எடுக்கலாம்னு போகிறதுக்குள்ளே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் கிளாஸ் ரூம்ஸும் கொரியன் கிளாஸ் ரூம்ஸும் நியர்பை சேமாக தாங்க இருந்துச்சு. பார்க்கறதுக்கு இந்த பெஞ்சு சேர் மாடர்னாக வித்தியாசமாக இருந்துச்சு. டீச்சிங் மெத்தட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகும் இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும். ஸ்கூலுக்கு அடுத்தே வந்து ஒரு உட்டன் ஹவுஸ் இருந்துச்சுங்க. இந்த உட்டன் ஹவுஸில் வந்து அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தான் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஸ்ட்ரக்சராக தான் இருந்துச்சு. விண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு -20 வரைக்கும் போகும். அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'm waiting for you, but nothing has happened. And I wonder, all that I can see, just another lemon tree. கொரியாவில் ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிச்சுனாலே ஸ்னோமேன் பொம்மை வந்து மேண்டேட்ரியாக கண்டிப்பாக செய்வாங்க. அது போகவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் வந்து பொம்மை செய்வாங்க. சில டூல்ஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டக் ஷேப்பில் டூல் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸ்னோவில் செஞ்ச டக் பொம்மை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. 3, 2, 1, go! Okay, what is up there? Sword! Are you sure? Okay, 1, 2, 3, here we go! Whoa! Correct. All right. Come inside. நம்ம எப்படி காயினை வச்சு டாஸ் போட்டு விளையாடுவோமோ அது மாதிரி இங்க சாக்லேட்டை வச்சு டாஸ் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுல நம்ம வந்து வின் பண்ணிட்டனால நமக்கு வந்து சாக்லேட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கம் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க வந்து சாக்லேட் சூஸ் பண்ணிட்டோம். 2 சாக்லேட் எடுத்துக்கிட்டோம். கொரியாவில் வந்து யூனிவரிங்கிற இந்த கேம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க. கிட்டத்தட்ட தாயக்கரை மாதிரி தான் இதையும் விளையாடுவாங்க. பட் எனக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி விளையாடணும்னு தெரியாது. சரி இன்னைக்கு விளையாண்டு பழகிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். குழந்தைங்கலாம் ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுட்டு இருந்ததுனால சரி நம்ம போய் நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்து மறுபடியும் விளையாடலான்னு கிளம்பியாச்சு. வாவ் சோ ஸ்வீட். அப்படியே ரொம்ப தத்ரூபமா இருக்கு. இந்த கரடி பொம்மை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமாக ஐஸில் செஞ்சுருக்காங்களான்னு சொல்லி தான் சோ ஸ்வீட்டுன்னு அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. ரொம்ப அசிங்கமாக வேற போச்சு மரபொம்மையாது. இக்லூ ஸ்ட்ரக்சர் வந்து இருந்துச்சுங்க. லைஃப்பில் வந்து ஒரு டைமாச்சும் பார்க்கணுன்னு நினச்சது. நான் படிக்கும் போது வந்து இக்லூ பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அது போக இக்லூ தமிழ் மூவி பார்த்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக லைஃப் டைமில் இக்லூ வந்து ஒரு டைமாச்சும் நம்ம வந்து போய் பார்க்கணும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறிச்சுன்னே சொல்லலாங்க. வெளியில் எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் உள்ளே வந்து வார்மாக தாங்க இக்லூக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாகவே ஸ்னோ பிளாக்ஸை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்டே பண்ணுவாங்க. கண்டெய்னர் ரூம் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வெளியில் பாருங்களேன் அங்கங்கே கண்டெய்னர் தெரியுது. உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் போனோம். பார்த்தா கேமிங்க. இங்கே வந்து கொரியாவில் கேமிங்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க. கொரியன்ஸ்க்கு வந்து கேமிங் தான் அவ்வளோ பிடிக்கும்.
குழந்தைங்க இந்த ஐஸ் பாலில் சறுக்கி விளையாடுறத பார்த்தோன்னே எனக்கும் விளையாடணுன்னு ரொம்ப ஆசையாக போச்சுங்க. பட் இங்கே குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டோன்னே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்ட்டாரு. ஸ்னோலே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்லாம் வந்து கட்டியிருந்தாங்க. பட் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ணல. ஜஸ்ட் வெளியில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வீடு உண்மையாக நம்ம ஒரு வீடு கட்டி இருந்து அது மேலே ஸ்னோ விழுந்தால் எப்படி இருக்குமோ பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் பல்பு வாங்கினதுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். இதை பார்த்தோன்னே நான் வந்து ஃபயர் கேம்புக்கு போடுவாங்க போல் நைட்டு, அதுக்கு தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க குச்சியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க. கடைசியாக தான் உள்ளே போய் பார்த்தோன்னே தாங்க தெரிஞ்சிச்சு. வின்டரில் அவுட்டோரில் நம்ம வந்து உட்காரத்துக்காக வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். அதை பார்த்து நான் ஃபயர் கேம்ப்புன்னு நினச்சிட்டேங்க. ஸ்னோ ஏஞ்சல் வந்து நான் ட்ரை பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து ட்ரை பண்ணேன். பட் அது வந்து ஸ்னோ ஏஞ்சல் மாதிரி வரல, வேறு ஏதோ மாதிரி தான் வந்துச்சு. நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பல்ப் வாங்கினோமே அது வழியாக அதுதாங்க எக்ஸிட்டு, அது வழியாக வெளியே போயாச்சு. இசை மலையில் வந்து நிலையலான்னு பார்த்தா இசை மலையெல்லாம் முடிஞ்சிருச்சாங்க. சரி, என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னார், அதையாச்சும் எங்கேன்னு பார்க்கலான்னு போனால் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தார். நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தேங்க. சடனாக 2 டிக்கெட் எடுத்துகிட்டு பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாருங்க. அங்கே பார்த்தா பெரிய விளையாடுற ஸ்னோ ஸ்லைடு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. ஒரு நிமிஷம் குழந்தையாவே மாறியாச்சு. வாட்டர் பார்க்கில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்லைடிங் டியூப் தான் இருந்துச்சு. அது மேலே டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்மளை வந்து ஒருத்தங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலுங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தரை வந்து 4 டைம்ஸ் தாங்க அலோவ் பண்ணாங்க. அது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 10 டைம்ஸ் அலோவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்னோ ஸ்லைடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு சாப்பிட தாங்க வந்தாச்சு. இது தாங்க இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட். இதோட நேம்ஸ் எல்லாம் எனக்குமே கரெக்டாக தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சம்மரில் வந்து ஸ்னோ ஃபெஸ்டிவல் நடந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சம்மரில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ரிவர் தான். ரிவருக்கு மேலே தான் வந்துட்டு இந்த ஃபுல் ஸ்னோ ஃபெஸ்டிவலும் வந்து நடந்துச்சு. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வரும்போது அது மேலே வந்துட்டு ஸ்னோ வந்து மேன்மேடாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரக்சரே ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க. கொரியாவில் ஸ்னோ ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்தாப்பில் மாறுங்க. இந்த ஏரியாவில் இருக்க மாதிரியே தான் நெக்ஸ்ட் ஏரியாலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2024 எடுத்தது தான். சம்மருமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2024 எடுத்தது தான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சந்தோஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.